ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜிட் பாஸ் பேப்பரில் இருக்கிற ஒரு லாஜிக் கேட்ஸோட கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர்ஸ் சூஸ் பண்ண முதல்ல அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, ஈச் கேட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் சிம்பிளாக அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் நமக்கு 3 கேட்ஸ் இருக்குது. ஒன்று என் கேட், இன்னொன்று ஓர் கேட், அப்புறம் நோட் கேட். இது 3. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கிற கேட்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தவிர நிறைய கேட்ஸ் இருக்குது. எக்ஸோர் கேட் இருக்குது, நன் கேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே இந்த கேள்விக்கு தேவையான கேட்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஸோ என்கேட் அப்படின்னா என்கேட்டோட ஃபங்க்ஷன் மல்டிப்ளை. ஸோ 1 into 1 இப்படிங்கிற மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதோட டயக்ராம் சம்திங் லைக் திஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு 2 பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏ இன்ட்டு பி அப்படின்னு வரும். ஓகேவா? இதுவே நீங்கள் நம்பர் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட அவுட்புட் 1 into 0 which means 0. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஓர் கேட். ஓர் கேட் அப்படின்னா இதோட அடிஷன், அதாவது 2 இன்புட்ஸோட அடிஷன்ஸ் தான் ஓர் கேட். 2 இன்புட் அப்படின்றத விட நம்ம கொடுக்குற இன்புட்டோட அடிஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 + 1 அப்படின்னா இது 1, இதுதான் இதோட இன்புட். ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இது வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, A + B, இதோட அவுட்புட் A + B இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் 1 1 பாஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1, இதோட ஆன்சர் 1. இதுதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி, ஜஸ்ட் சிம்பிளி எடிஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது நோட் கேட். நோட் கேட்டுன்றது எப்படின்னா இதுதான் இதோட டயக்ராம். ஓகே, இப்படி இருக்கும். ஸோ இது நீங்கள் ஏ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏ நெகட்டிவ்னு வரும், பி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா பி நெகட்டிவ்னு வரும். ஸோ இதுவே நம்பரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா 0 1 வரும், 1 பாஸ் பண்ணிங்கன்னா 0 வரும். ஸோ இது சிம்பிளாக, அதாவது நீங்கள் இன்புட்டோட நெகட்டிவ் ஃபங்க்ஷனை இது நெகட்டிவ் ரோல் இது அப்ளை பண்ணும். இதுதான் சிம்பிளாக இது 3 கேட்ஸ் தான் இந்த கேள்வியில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு இந்த டயக்ராமோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும்னா ஏ டைரெக்டாகவே வருது. ஸோ ஏ வரும். ஓகே, ஸோ ஏ வரும். அடுத்தது பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி இங்கே வரும்போது ஒரு நோட் கேட் பாஸ் பண்ணி தான் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, ஸோ பி இங்கே கன்வெர்ட் ஆகி வரும்போது பி நெகட்டிவ்னு தான் வரும், பிகாஸ் அங்கே ஒரு நோட் கேட் இருக்குது. நான் ஆல்ரெடி நோட் கேட்டோட ஃபங்க்ஷன் சொன்னேன். ஸோ ஏ வரும்போது ஏயாக வரும். ஸோ இதோட ஃபஸ்ட் ஆன்சர் எப்படி வரும்னா ஏ இன்ட்டு பி நெகட்டிவ் இப்படின்னு தான் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட ஃபஸ்ட் ஆன்சர் ஏ பி நெகட்டிவ் இப்படின்னு வரும். ஓகே ஓகே அடுத்தது இந்த கேட்டோட ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஏ வரும்போது ஒரு நோட் கேட் த்ரூ வருது. ஸோ பி டைரெக்டாக வருது. ஸோ ஏ ஏயோட நெகட்டிவ் ஃபார்ம் வரும். ஸோ ஏ நோட் கேட் வரதுனால ஏ நெகட்டிவ் அப்படின்னு வரும். பி டைரெக்டாக வரதுனால பின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் ஏ நெகட்டிவ் டாட் பி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் ஏ நெகட்டிவ் பி, இங்கே ஏ பி நெகட்டிவ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த கேட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இது ஓர் கேட். ஸோ ஓர் கேட்டோட ஃபங்க்ஷன் இன்புட்டை அடிஷன் பண்ணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் இதோட செகண்ட் இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ இன்ட்டு பி. ஸோ இதோட அவுட்புட் ஏ இன்ட்டு பி நெகட்டிவ் ப்ளஸ் ஏ நெகட்டிவ் இன்ட்டு பி. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இங்கே அந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வராது, இது வராது, இது வராது.
ஸோ இதுதான் ஆன்சராக வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதோட லொஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. அந்த கேட்டோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி இன்புட்டோ அவுட்புட் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லொஜிக்கேரி கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்க. மற்றது உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் எது ரிலேட்டடாக போடணும், ஐடி எக்ஸாம் பேப்பர்ஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.